ஆனா நம்ம முதல் பேட்ச் செஞ்சு கொடுத்த போதே இது நடைமுறையில சாத்தியமா, அது மொத்த மில்க் மிக்ஸையுமே வந்து கெடுத்துரும். அந்த எண்ணத்திற்காக முக்கியமான விஷயமான அந்த டைஜஷன், வாயே பேசாம சமத்தா குடிச்சிட்டு போயிடுவாங்க. வணக்கம், நான் நான்சி மெர்வின், ஃபவுண்டர் ஆஃப் மெர்னா நேச்சுரல்ஸ் அனாக்கு தெரபிஸ்ட். இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு எதுன்னு பார்த்தீங்கன்னா, பாதாம் மில்க் மிக்ஸ். மெர்னாவுடைய பாதாம் மில்க் மிக்ஸில் என்ன சிறப்பம்சம் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். நம்மளும் ஆரம்ப கட்டத்தில், ரொம்ப ஆரம்ப கட்டத்தில் நம்ம பண்ணும்போது பாதாம் மில்க் மிக்ஸ் வந்து பாதாமை வறுத்து, பிஸ்தா, முந்திரி எல்லாமே வறுத்து அது கூட வந்து பனங்கற்கண்டு சேர்த்து நம்ம தயார் பண்ணிகிட்டு இருந்தோம். ஆனால் நம்ம முதல் பேட்ச் செஞ்சு கொடுத்த போதே ஒரு கஸ்டமர், நம்மளுடைய வாடிக்கையாளர் ஒருத்தவங்களுடைய பரிந்துரையின் பேரில் தான் நம்மளுடைய மெர்னா பாதாம் மில்க் மிக்ஸ் வந்து சிறப்பம்சமாக மாறிச்சு. எந்த இடத்துலன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கஸ்டமர் கேட்டாங்க, பாதாம் வந்து தோலோடு சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்கல்லப்பா, நீங்கள் வந்து நாங்கள் வீட்டிலலாம் 4 பாதாம் கொடுத்தோன்னா நாங்கள் வந்து தோலை உரிச்சிட்டு தான் கொடுக்குறோம், நீங்களும் எங்களுக்கு அது மாதிரி தான் செய்கிறீங்களா, இல்லை தோலோட செய்கிறீங்களா அப்படின்னு கேட்டாங்க. அவங்க கேட்டபோது உண்மையாகவே எனக்கு கொஞ்சம் ஆச்சரியமாக இருந்தது. இது நடைமுறையில் சாத்தியமா? இப்போது பாதாம் மில்க் மிக்ஸ் செய்கிறதுக்கு நம்ம வந்து இவ்வளோ பாதாம் எடுக்கிறோம் அப்படின்னா, அவ்வளோ பாதாமையும் நம்ம இரவே ஊற வச்சு ஒவ்வொரு பாதாமையாக உட்காந்து தோலை நீக்கி அதை நம்ம வெயிலில் உட்காந்து காய வச்சு, அந்த காய வைக்கும்போது நம்ம கொஞ்சம் கூட அதில் நீர் இல்லாமல் பார்த்துக்கணும். ஒருவேளை அந்த நீர் இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது மொத்த மில்க் மிக்ஸையுமே வந்து கெடுத்துரும். அப்போ அந்த மாதிரி எந்த ஒரு இதுவும் இல்லாமல் அதை சரியாக பண்ணி நம்மளால் அதை கொடுக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் எங்களுக்குள்ளே வந்துச்சு. அப்போ அவங்கக்கிட்ட நாங்கள் என்ன கேட்டோம்னா, எங்களுக்கு கொஞ்சம் நேரம் கொடுங்க, நாங்கள் கொஞ்சம் நாளுக்கு அப்புறமா முயற்சி பண்ணுறோம், அது எங்களுக்கு வந்து பண்ண முடிஞ்சதுன்னா நிச்சயமாக அது மாதிரி பண்ணி கொடுக்குறோம், எங்களுக்கு வந்து கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் முக்கியம், நாங்கள் அதை பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னோம். சரி, முயற்சி செஞ்சு பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு முயற்சியும் செஞ்சு பார்த்தோம். கொஞ்சம் காயறதுக்கு தான் நாள் எடுத்துச்சு. பாதாம் வந்து ஏன்னா ஈரத்தில் இருந்தது இல்லையா, ஒரு நைட்டு முழுக்க ஈரத்தில் இருக்கிறனால அது வந்து கொஞ்சம் அந்த ஈரத்தை முழுமையாக உள்வாங்கியிருக்கு. மறுபடியும் அந்த ஈரம் முழுமையாக வெளியேறதுக்கு நாள் எடுக்குது. அதே மாதிரி இன்னொரு சேலஞ்சிங் ஃபேக்டர் என்ன இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு 1/2 கிலோ பாதாம் எடுக்கிறோன்னா அதை ஊற வச்சு கழுவி தோல்லாம் நீக்கி காய வைக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக ஒரு 1/4 கிலோவாவது குறைஞ்சிருது. ஏன்னா அதோட இது வந்து சுருங்கி போயிடுது, அதோட வெயிட் வந்து கம்மியாயிடுது, ஒரு 1/4 கிலோவாவது குறையுது. அந்த மாதிரி இதெல்லாம் இருந்தது. இருந்தாலும் பரவாயில்லைன்னு சொல்லி நாங்கள் அதை முயற்சி பண்ணி அது மாதிரி தான் இப்போ நம்மளுடைய பாதாம் மில்க் மிக்ஸை தயார் பண்ணிட்டு இருக்கோம். நாங்கள் எவ்வளோ பாதாம் போடுறோமோ அந்த பாதாம் எல்லாத்தையுமே ஒரு நாள் முழுக்க ஊற வச்சு, அதுக்கப்புறம் அதை ஒவ்வொன்றா தோலை நீக்கி வெயிலில் முழுமையாக ஒரு 2 நாளோ 3 நாளோ முழுமையாக காய வச்சு, அதுக்கப்புறம் அந்த தோல் நீக்கி அந்த பாதாம், அதுக்கப்புறம் முந்திரி, அப்புறம் பிஸ்தா, இது எல்லாத்தையுமே வறுத்து அது கூட ஏலக்காய் தூள் நம்ம வந்து ப்ரிசர்வேட்டிவாக பயன்படுத்துகிறோம். ஏலக்காய் தூளில் 2 விஷயங்கள் இருக்குது. ஒன்று வந்து அதை நம்ம பதப்படுத்தியாகவும் பயன்படுத்துகிறோம், அதே நேரம் அது ஒரு சுவையூட்டியாகவும் இருக்குது. ஸோ அந்த நேரத்துக்காக நம்ம வந்து ஏலக்காய் தூள் பயன்படுத்துகிறோம். அதே மாதிரி மஞ்சள் தூள் பயன்படுத்துகிறோம். மஞ்சள் தூள் வந்து நிறைய மஞ்சள் தூள் கிடையாது, ஒரு நிறத்துக்காக. ஏன்னா பாதாம் பால்னாவே இப்போது எல்லார் மனதிலையும் மஞ்சள் நிறத்தில் இருக்கும் அப்படின்னு பதியப்பட்டுருச்சு இல்லையா, அந்த எண்ணத்திற்காக ஒரு மஞ்சள் தூள் பயன்படுத்துகிறோம். அதே நேரத்தில் அந்த மஞ்சள் தூள் நீங்கள் சூடான பாலில் போடும் போதும் உங்களுக்கு ஒரு நல்ல விஷயங்களை தான் அது செய்யுது, ஓகேங்களா. அந்த மாதிரி நம்ம மஞ்சள் தூளை வந்து பயன்படுத்துகிறோம். அது போக நமக்கு பயன்படுத்துகிற இன்னொரு முக்கியமான பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பனங்கற்கண்டு. நம்மளுடைய பனங்கற்கண்டை நம்ம கடைக்கு வந்து ரெகுலராக வாங்கிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு அதோட தரம் எப்படி இருக்குது, அதோட சுவை எப்படி இருக்குது, அதோட மருத்துவ குணம் எப்படி இருக்குங்கிறது நிச்சயமாக தெரிஞ்சிருக்கும். இந்த பனங்கற்கண்டு எப்படின்னு பார்த்தீங்கன்னா, மண்ணுக்கடியில் புடம் போடப்பட்ட அப்படின்னு சொல்லுவாங்க, 48 நாள் புடம் போடப்பட்ட பனங்கற்கண்டு. இந்த பனங்கற்கண்டை நீங்கள் எடுத்து வாயில் போட்டிங்க அப்படின்னா, உங்களுக்கு தொண்டையில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்குன்னா அந்த பனங்கற்கண்டுலேருந்து நீங்கள் உமிழ்நீரை சுரந்து நீங்கள் இது பண்ணும் போதே உங்களுக்கு அது குணமாகும். அந்த மாதிரியான ஒரு பனங்கற்கண்டு. பனைமரத்துலேருந்து வரக்கூடிய அந்த பதநீரின் முழுமையான குணத்தை கொண்ட விஷயம்தான் அந்த பனங்கற்கண்டாக இருக்குது. சாதாரணமாக மார்க்கெட்டில் கிடைக்கிற 1 கிலோ 100 ரூபாய்க்குன்னு கூட பனங்கற்கண்டு கிடைக்குது. அந்த மாதிரி பனங்கற்கண்டு கிடையாது, அது பனங்கற்கண்டே கிடையாது முதல்ல. அந்த மாதிரி பனங்கற்கண்டு நம்ம பயன்படுத்துறது இல்லை. நம்ம பயன்படுத்துறது முழுமையாக முதல் தரமான அதுதான் பனங்கற்கண்டு அப்படிங்கிற மாதிரியான ஒரு பனங்கற்கண்டை தான் பயன்படுத்துகிறோம். இது எங்கே தயாராகுது, அது எப்படி தயாராகிறது அப்படிங்கிறது முதற்கொண்டு நமக்கு தெரிஞ்சதுனால தான் இவ்வளோ தூரம் உறுதியாக அதை நம்ம சொல்கிறோம். அந்த பனங்கற்கண்டை பயன்படுத்தி இந்த பாதாம் மில்க் மிக்ஸ், மெர்னா பாதாம் மில்க் மிக்ஸ் வந்து தயாராகுது. இந்த மில்க் மிக்ஸை வந்து நம்ம குடிக்கும்போது என்ன மாதிரிலாம் உங்களுக்கு நல்லது நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா,
நட்ஸு சாப்பிடாத குழந்தைங்கள் எல்லாருமே வந்து இந்த பாதாம் மில்க் மிக்ஸை வந்து நல்லா விரும்பி குடிக்கிறாங்க. இது வந்து ஒரு டெக்ஸ்சரை வந்து நல்லா கொடுக்குது, ஒரு மாதிரி க்ரீமி டெக்ஸ்சர் நல்லா கொடுக்குது பாலுக்கு. அதனால குழந்தைங்க நல்லா ஆசையாக கொடுக்குறாங்க. மட்டும் இல்லாமல் முக்கியமான விஷயமான அந்த டைஜஷன், பாதாம் மேலே இருக்கிற அந்த தோல் இருக்கு இல்லைங்களா, அதனால தான் வந்து நமக்கு டைஜஷன் ப்ராப்ளம் வருது அப்படின்னு சொல்லி எல்லாருமே யோசிக்கிறாங்க. அந்த டைஜஷன் ப்ராப்ளமை இங்கே வராமல் இருக்கிறதுக்காக வேலைகள் நம்ம பண்ணியாச்சு. அந்த பாதாம் தோலை வந்து நம்ம நீக்கிறதுனால அந்த விஷயம் வந்து நமக்கு ஈஸி ஆகிடுது, எளிமையாக வந்து உங்களுக்கு ஜீரணிக்கக்கூடியதாக இருக்குது. இதுதான் மெர்னா பாதாம் மில்க் மிக்ஸோட சிறப்பு அம்சம் அப்படின்னு சொல்லலாம். இந்த பாதாம் மில்க் மிக்ஸை எப்படி நாங்கள் செய்கிறோம் அப்படிங்கிறதையும் நான் வந்து இந்த காணொலியோட தொடர்ந்து கொடுத்துருக்குறேன். நீங்கள் பாருங்கள். கடைசியாக இந்த பாதாம் மில்க் மிக்ஸை உங்களுக்கு வேணும்னாலும் நீங்கள் வாங்கிக்கலாம். இந்த பாதாம் மில்க் மிக்ஸை எப்படி நாங்கள் செய்கிறோம், அதில் நம்மளுடைய தோல் நீக்கிய பாதாமை வறுத்துக்கிறோம். அது கூடவே அதற்கு தேவையான பிஸ்தா, முந்திரி இதெல்லாமே வறுத்து போட்டுக்கிறோம். வறுத்த இந்த எல்லா நட்ஸ் வகைகளையும் பனங்கற்கண்டு போட்டு மிக்சியில் அடித்து, ஏலக்காய் தூள், மஞ்சத்தூள் எல்லாம் போட்டு நம்ம மிக்சியில் அடிச்சிடுறோம். அடித்ததுக்கப்புறமா இந்த இதை சலிச்சுக்கணும். ஏன்னா பாலில் கலந்து குடிக்கும்போது திப்பி திப்பியாக இருக்கக்கூடாது இல்லையா, அதனால் சலிச்சுக்கிறோம். இந்த பாதாம் மில்க் மிக்ஸில் மேலே கொஞ்சம் கடிக்கிற மாதிரி இருந்தால் குழந்தைங்களுக்கு பிடிக்கும் அப்படின்றனால சின்ன சின்னதாக வந்து நம்ம பாதாம், பிஸ்தா, முந்திரி கொஞ்சமாக எடுத்து அதை வந்து நம்ம பொடி பொடியாக நறுக்கி வச்சுக்கிறோம். அதையும் கடைசியாக மேலே தூவிட்டு ஒரு ஸ்பூன் நம்ம பாதாம் மில்க் மிக்ஸை ஊற்றிட்டு சூடான பால் நல்லா சூடாக ஊற்றி 2 ஆற்றி கொடுத்தோம் அப்படின்னா குழந்தைங்க வந்து வாயே பேசாமல் சமத்தாக குடிச்சிட்டு போயிடுவாங்க. இப்படி தான் நம்ம மெர்னா பாதாம் மில்க் மிக்ஸ் தயாராகுது. இந்த மாதிரி ஆரோக்கிய உணவுகளை நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுத்து அவங்களும் பழகணும், அவங்களும் நல்ல விருப்பமாக சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரு ஆசையோட, பிரார்த்தனையோட இன்னைக்கு காணொலியை வந்து நான் முடிச்சுக்கிறேன். இது வந்து உங்களுடைய சொந்தக்காரவங்களுக்கு இல்லை உங்களுடைய நண்பர்களுக்கு யாருக்காவது தேவைப்படும்னு தோணுச்சுன்னா இந்த காணொலியை வந்து பகிர்ந்து கொடுங்க. அடுத்த காணொலியில் இதே மாதிரி வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங் டாப்பிக்கோடு பார்க்கலாம். நன்றி.